இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இன் எக்ஸசைஸ் 1.4 12th sum the function t which maps temperature. T means temperature in Celsius C into the temperature in F is Fahrenheit. ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. சிங்கிறது செல்சியஸ்லேயும் எஃப்ங்கிறது ஃபாரன்ஹீட்லேயும். அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஃபங்க்ஷனாக டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்டு. அந்த எஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. 9/5c + 32. ஸோ 1 by 1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டீக்கு பதிலாக நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எஃப் எவ்வளோ வருது? சிக்கு பதிலாக இப்போ டி ஆஃப் சி தான் எஃப். நல்லா பார்த்துக்கோங்க, டி ஆஃப் சி தான் எஃப். ஸோ டி ஆஃப் 0 அப்படின்னா சி தான் 0. டி ஆஃப் 28னா சி தான் 28. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். டி ஆஃப் 0 அப்படின்னா எஃப் எவ்வளோ வரும்? அப்போது நம்ம சிக்கு பதிலாக 0 போடணும். c plus 32 இல்லையா? ஸோ 9/5 into 0 plus 32. ஸோ the answer is எவ்வளோ வரும்? 32 degree Fahrenheit. ஓகேவா? ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபார் 28. ஸோ 9/5 into 28 plus 32. ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள். 252 by 5 plus 32. இதையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்படி 5 into 32 எவ்வளோ வருது? 252 அப்படியே இருக்கும். நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதை இப்போ டிவைட் பண்ணணும். 412 5 டேபிளால் டிவைட் பண்ண போகிறோம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 8 5s are 40, 2 5s are 10, ஸோ 0.4 5s are 20. 0 வந்துடும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 82.4 degree Fahrenheit. வெரி சிம்பிள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பை 5. ஸோ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குதா, நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 160/5. ஸோ 4 112 / 5 இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஃபாரன்ஹீட்டில் கிடச்சிருது. அதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் -10 சப்ஸ்டியூட் பண்ணணும். 9/5 into -10 plus 32. ஸோ 1 5 is 5, 2 5s are 10. ஸோ -18 plus 32 என்ன வரும்? 32லேருந்து 18 போயிடுச்சுன்னா 14 degree Fahrenheit. ஓகேவா? தென் ஃபோர்த்து சம் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். வெரி சிம்பிள் ஒன். இதில் வந்து டோட்டலாக எஃப் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு சி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்சி ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எஃப்சி ஈக்குவல் நம்மளுக்கு கொஷின் என்ன? 9/5c + 9/5c + 32 இல்லையா? இதில் வந்து 212ன்னு எஃப் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம சியை மட்டும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 9/5c அப்படியே வச்சுக்கலாம். 212 அப்படியே வச்சுட்டு 32 மட்டும் இந்த சைடு போகும். அப்போ எவ்வளோ வரும்? 9/5c இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 180 வரும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு 180 into 5/9. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள். இன்னும் சார் 100 degree. ஓகேவா? இதுதான் செல்சியஸில் நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். கொடுத்துருக்க எஃப் ஃபங்க்ஷனை 2 and 2 ஈக்குவேட் பண்ணி சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ த லாஸ்ட் ஒன், த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபாரன்ஹீட் வேல்யூ. அதாவது சி இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது எஃப்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9/5c + 32 இல்லையா? அப்போ எஃப்க்கு பதிலாக சி போடுங்கன்னு சொல்லுதாங்க. அப்போ எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஓகேவா? 9/5c minus c is equal to -32. So 9c minus 5c by 5 is equal to -32. ஸோ இங்கே வந்து 4c by 5 is equal to -32. ஸோ 4c is equal to -32 into 5. ஸோ 4c is equal to எவ்வளோ வரும்?
160. So C is equal to minus 160 by 4. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், minus 40D. ஸோ ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். சி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, 40 டிகிரி அப்படிங்கிறதுல தான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி வருதுன்னு பார்க்கணும். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 9/5 சி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு minus 32. அதை நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஸோ 9c minus 5c by 5 is equal to minus 32. So 4c by 5 is equal to minus 32. 4c is equal to 160. So c is equal to 40. Okay. Thank you.